ஹாய். இந்த யூடியூப்பில் நெக்ஸ்ட் மீடியான்னு ஒருத்தன் யூடியூப்பர் இருக்கான் தெரியுமா? அவன் விஜயை பற்றியே பேசிட்டு இருக்கிறான். இந்த வானவில் பிரதர்ஸ் பேசின மாதிரி. இப்போ அவனெல்லாம் ஆளை காணான். இப்போ இவன் கிளம்பியிருக்கிறான். மாற்றம் வேணும் தானே வந்தார், என்ன பண்ணார், என்ன செய்கிறாரு, என்ன கிழிச்சாரு அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ கேள்வி கேட்குறானே. 5 வருஷமாக அதிகாரத்தில் இருந்தாங்களே, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் 2 வருஷத்தில் அதிகாரத்தில் இருந்தாங்களே, அப்போல எங்கடா போயிருந்தேன் நீனு? எங்கே போயிருந்த? போன 5 வருஷத்தில் மாற்றம் பண்ணுறேன், நீட்டு பண்ணுறேன், எய்ம்ஸ் கொண்டு வரேன், ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறேன், அவ்வளோ இது சொன்னாங்கல்ல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, செஞ்சாங்களா? 5 வருஷமாக நீ எங்கே போயிருந்த? தூங்கிட்டு இருந்தியோ இல்லை கோமாவில் இருந்தியா? அவர் இன்னும் ஒரு மாதம் தாண்டா ஆகுது, அதுக்கெல்லாம் மாற்றம்னு கதறீங்க. 5 வருஷம் 5 வருஷத்தில் மாறலைன்னா அப்புறம் கேள்றா நீ கேள்வியை. உன்னெல்லாம் பிஞ்சு மூண விளக்கமாக தலையடிக்கின்றவனெல்லாம். 5 வருஷம் அதிகாரத்தில் இருந்தாங்க, ஒன்றும் கேள்வி கேட்க துப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் இருந்தாங்க, அதுலேயும் கேள்வி கேட்க துப்பு இல்லை. இவர் ஒரு வருஷத்துலேயே மாற்றம் வேணும் அப்படின்னா. ஒருத்தர் சொன்னார், போன ஆட்சியிலேயே நாங்கள் ஆட்சிக்கு 120 நாள் தான் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், அப்போ தான் மக்களுக்கு எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கேட்டார். இப்போ அவரே ஒரு மாதத்துக்குள்ள மக்கள்லாம் காரி துப்புறான்னு சொல்கிறார். உங்களுக்கு வைத்தறிச்சல், அதனால் தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டானே அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல். இந்த வைத்தறிச்சல் தான் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் வராமல், வாழ்த்து கூட சொல்லாமல், அப்படியே முகோடி போட்டு உள்ளே இருக்கார் போயஸ் கார்டனில் ஒருத்தர். நான் வரேன் அன்னைக்கு, எப்படி நான் வரேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அதெல்லாம் வெளில வரமாட்டார். இப்போ மக்கள் இயக்கம் ஒன்று ஏதோ ஆரம்பிக்கிறாங்களாம். வாழ்க பல்லாண்டு வாழ்வு உங்கள் இயக்கம்.